Hi viewers, welcome to Trendieviera costume. இது வரைக்கும் நீங்க என் சேனலை subscribe பண்ணலைனா subscribe பண்ணிருங்க. மறக்காம bell symbol press பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல மோல்ட் இல்லாம நம்ம ஒரு bird shapeல terracotta pendant எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட்ல bird shapeல draw பண்ணி then அது scissor யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க, சார்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த ஷேப்ல pendant வேணுமோ அதுக்கு ஏத்த ஷேப்ல இந்த மாதிரி சார்ட்ல வச்சு நம்ம கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து டெரகோட்டா கிளே இருக்குல்ல அது மேலே வச்சு ட்ரேஸ் எடுக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக டெம்ப்ளேட் இந்த மாதிரி கிடைக்கும். தென் எந்த சர்ஃபேஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த சர்ஃபேஸில் பிளாஸ்டிக் கவரை இப்படி விரிச்சிட்டு அதுக்கு மேலே டெரகோட்டா கிளேவை இப்படி வச்சு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நமக்கு பெண்டன்ட் எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக வேணும்னா அதிகமாக கிளே எடுத்துக்கோங்க. திக்னஸ் ரொம்ப கம்மியாக லைட் வெயிட்டாக வேணும்னா கம்மியாக கிளே எடுத்து நீங்கள் ஃப்ளாட் பண்ணிட்டு நம்ம டெம்ப்ளேட் ரெடி பண்ணியிருக்கோம்ல அந்த டெம்ப்ளேட்டை இது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணுங்க. நீங்கள் பிளேட் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெண்டன்ட் மேக் பண்ணுறக்கோ தனியாக ஒரு நைஃபை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் லென்த்தியான டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நைஃப் தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கங்காட்டி டெம்ப்ளேட் கார்னர்லேயே நீங்கள் வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஆன கிளேவை வெளியே எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் ஆன கிளேவெல்லாம் நம்ம வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல இதை வச்சு நம்ம சைடெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். சைடில் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீட்னஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் நைஃப் யூஸ் பண்ணி நீட் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்டை வெளியே எடுத்துக்கோங்க. தென் இப்போ நம்ம வந்து பேர்டுக்கு டெக்கரேட் பண்ணலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கேப் எடுத்துக்கோங்க. நம்ம பெண்ணெல்லாம் இருக்குல்ல பெண்ணோட மூடியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இது வந்து டெரகோட்டா டூல் அப்புறம் நைஃப் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பென்னில் நம்மளுக்கு வந்து கேப் இருக்குல்ல மேலே அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ணு வரைங்க. கண்ணுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து பாருங்கள். அந்த இடத்துல ஓகே அப்படிங்கும்போது அந்த இடத்துல நல்லா இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ராட் மாதிரி எடுத்துக்க அதில் ஒரு டாட் ஈஸியாக வருங்கிறங்காட்டி நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நைஃபை யூஸ் பண்ணி பேர்டோட பாடியிலிருந்து ஃபெதருக்கு வந்து ஒரு கட் கொடுக்குறோம். ஸோ அதை வந்து டிவைட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் மேக் பண்ணதுக்கப்புறம் டூல் இருக்குல்ல டெரகோட்டா பெண்டன்ட் மேக் பண்ணுறதுக்கு டூல் இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஷேப்பில் டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரியும் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டெக்கரேஷன் முடிஞ்சோன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அந்த ஷார்ப்னஸ்க்காக நான் வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன்னா அந்த டூல் வச்சு இந்த மாதிரி டாட் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த டூல் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பென் யூஸ் பண்ணியோ பெண்ணோட கேப் இல்லைன்னா ஸ்கெட்சோட கேப் அதையெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் நைஃப் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் லாங் இந்த மாதிரி வந்து லென்த்தியாக வந்து லைன் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எந்த டூல்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நைஃப் இருக்கிற நம்ம போடுற மாதிரி வராது. பிகாஸ் நைஃப்பில் வந்து ஈவனாக கிடைக்கும். அதனால் நீங்கள் நைஃப் இந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி ஃபெதருக்கு வந்து நம்ம டிவைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டூல்ஸ் வந்து இந்த டூல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நோஸ்க்கு கொடுத்துருந்தோம். அந்த டூல் யூஸ் பண்ணி ரெண்டு இடத்துல ஜாயிண்டாக இருக்குல்ல அந்த ஃபெதருக்கு நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம்ல அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கர்வ் ஷேப்பில் கிடைக்கும். கர்வாக நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ஃபெதர் கர்வாக தானே இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எந்த மாதிரி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எக்ஸஸ் ஆன கிளேவை வெளியே எடுத்துருங்க. கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எந்த இடத்துல எல்லாம் லைன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் அந்த லைனை வந்து கர்வாக மாற்றிக்கோங்க. மாற்றினீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனல் அவுட்லுக் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மேக் பண்ணதுக்கப்புறம் இந்த அதே டூலை யூஸ் பண்ணியே நம்ம வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம நைஃப் யூஸ் பண்ணும்போது எட்ஜஸ் ஷார்ப்பாக வந்துடக்கூடாது, கொஞ்சம் கர்வாக வரணும். அதனால் கர்வ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. சைட் சர்ஃபேஸை ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு கேப். இதுவும் வந்து ஒரு பென்சிலோட ஒரு கேப், கலர் பென்சிலோட கேப். இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டூல்ஸ் வச்சு நம்ம எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலாங்கிறத நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்தோன்னா கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இது டெரகோட்டாவில் இருக்கிற டூல். இது இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கொடுக்குறேன் இந்த கர்வுக்கு கீழே.
பிகாஸ் அந்த கர்வ் வந்து அந்த கர்வ் கீழே ஒரு 2 லேயர் ஒரு கர்வ் இருந்தால் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஃபெதருக்கு, அங்கெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே இதை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். தென் இது கம்ப்ளீட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாடிக்கு இம்ப்ரெஷன் கொடுக்குறக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டூலே யூஸ் பண்ணி ஃபெதரில் அந்த கர்வு கீழே ஒரு 3 லேயர்ஸ்க்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். பிகாஸ் அப்போ வந்து ஈவனாக இருக்கும் டிசைன்ஸ், அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்காது, அப்போ ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த இதை யூஸ் பண்ணுறேன். இது ஃபைனலாக நீங்கள் வந்து கொடுத்தெல்லாம் பண்ணும்போது ரொம்ப அழகாகவே கிடைக்கும். தென் ஹெட் பார்ட்ஸ்க்கும் வந்து இதே மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துட்டோம்னா பேர்டோட டெக்கரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். தென் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டெக்கரேஷன் மட்டும்தான் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா நம்மளோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கிளேவை எடுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னா அதிகமாக கிளே எடுத்துக்கோங்க, சின்னதாக வேணும்னா கம்மியாக கிளே எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளே எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறையா பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது நம்ம ஃபெதருக்கு டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறையா பண்ணியிருக்கோங்க. ஒரு 12 or 15 பீட்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தென் இது வந்து ஐபின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரகோட்டா பெண்டன்ட் செய்யறதுக்கு. இந்த ஐபின்னா இப்படி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஐபின்ல ஒரு லாங் ஐபின்னாக இருந்தால் 4 பீஸ் வந்து கட் பண்ணலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து 2 பீஸ் தான் கட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி இதில் இப்படி அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா இதை பெண்டன்ட்டோட ஈஸியாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும் நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன், ஐபின்னை வந்து பீட்ஸோட எப்படி அட்டாச் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். இதே மாதிரி எல்லா பீட்ஸுக்குமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பீட்ஸுக்கும் இதே மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணும்போது ஃபைனலாக இந்த மாதிரி கிடைக்கும். தென் இதை வந்து நம்ம இந்த பெண்டன்ட் இருக்குல்ல அதோட வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு கர்வ் நான் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு கர்வ்லையுமே வந்து இந்த பீட்ஸை வந்து நீங்கள் கொடுக்கும்போது இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு டிசைன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெக்கரேஷன் கொடுத்தா தான் அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். பாட்டம் சைடு இருக்குல்ல, பாடியோட பாட்டம் சைட்லையும் அதே மாதிரி பீட்ஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஃபைனலாக இதில் எல்லாம் நீங்கள் கலர் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செயின் நீங்கள் மேக் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஐபின் இருக்கு இல்லையா, எடுத்துருப்போம் ஐபின், அந்த ஐபினை நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அது எதுக்காக நீங்கள் 2ஆக கட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஹூக்குக்காக. இப்போ வந்து நம்ம பெண்டன்ட் ரெடி பண்ணியாச்சு, அந்த பெண்டன்ட் வந்து செயினோட அட்டாச் ஆகணும் இல்லையா, அதுக்கு நம்மளுக்கு வந்து ஹூக் வேணும். அப்போ அந்த ஐபின்னை யூஸ் பண்ணி இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஐபின்னை இப்படி நீங்கள் நல்லா பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சுன்னா சிசர் யூஸ் பண்ணி ஈவனாக மாற்றிட்டு இதை வந்து பேர்டோட ஹெட் பார்ட்லேயும் ஃபெதர்லேயும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இது பேர்ட் ஷேப்பில் நம்ம பண்ணியிருக்காங்காட்டி நம்மளுக்கு ஈவனாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஷேப் எப்படியோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஹூக் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபைனலாக இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பேர்ட் வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. இது இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதோட பேக் சைடும் ரொம்ப நீட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் நம்ம வந்து சர்ஃபேஸில் பிளாஸ்டிக் கவர் விரிச்சு தான் நம்ம பண்ணியிருப்போம், வாட்டரை ஆட் பண்ணியிருப்போம் ஸ்மூத்னஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிவியரா காஸ்டியூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கிட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். பை, see you on the next terracotta video.